சொல்லுவோமா? சொல்லலாமே. முதல்ல கொஞ்சம் ஆர்வப்படுத்திடுவோங்களா? பண்ணலாமே. அண்ணன், மாமன், மச்சான், உத்தா, வரவர, பெரியத்தா, சின்னத்தா, சின்ன தம்பி, பெரிய தம்பி, நெடிய தம்பி எல்லாம் கண்ணு முடிச்சுக்கோங்க, தூங்காது. ஆமா ஆமா பாருங்க, சண்டை வர்றாங்க. ஆரம்பிச்சோம்னா ஆரம்பிச்சலாமே. தூக்கத்துல எழுப்பிடுவோமா? எழுப்பிடுவோம். விடுஞ்சு எப்படி எழுத்துட்டா எழுச்சிருப்பாங்களே மக்களை எழுச்சிக்கலாம். இல்ல கரகோஷத்துல காட்டணும். நீங்க அங்க அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாம் அண்ணே போட்டி வச்சுக்கோமா, யார் சீக்கிரம் நல்லா கை தட்டுறாங்க வச்சுக்கோமா, பாக்கலாமா? ஓகே. நான் பாய்ஸ் பக்கம் எடுத்துக்கிறேன். நான் கேர்ள்ஸ் எப்பவும் தாய் குழந்தை தான். அப்படியா? ஆமாண்ணா. பாய்ஸ் நம்ம விட்டு கூடாது. அக்கா, தம்பி, தங்கச்சி, அக்கா நாம முடிச்சுட்டு தான் இருக்கோன்றத கைத்தட்டல் மூலமா காட்டணும். பத்தல பாய்ஸ் once more. சத்தமா இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, தாய் குலத்தை பாருங்க, சகோதரிகளை பாருங்க, அக்கா அம்மாவை பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? நீங்க எல்லாம் ஓ சொல்லிட்டே இருப்பீங்க. சொல்லுங்க, நாலு பேர் மட்டும் நம்ம பலத்தை காட்டுறாங்க. பெண்ணுரிமை எப்படி நிலைநாட்டணும், இது மாதிரி விஷயத்துல போராடி நிலைநாட்டணும். அவங்க எவ்வளவு கத்துனாங்க பாருங்க. ஊர்ல அந்த சுத்திப்பட்டி 18 கிராமமும் எந்திரிச்சிருப்பாங்க, அவ்வளவு சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு இருக்கீங்க. சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணுமா, ஒற்றுமையா காட்ட வேண்டாமா? பெரியாத்தா உங்களை சொல்றேன். ரெடி, கம் ஆன். இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து கட்ட போறோம். ஓகேவா? பண்ணலாமா? சூப்பர் சூப்பர். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க பெரியம்மா தட்டுற வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். பெரியம்மா இது சரியில்லை, தட்டுங்க நீங்க. ரெடி அண்ணா, ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமே. ரெடி. வந்தன 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 வந்தனம் ஐயா, வந்த சனமெல்லாம் வந்த சனமெல்லாம் குந்தனும் ஐயா, வந்த சனமெல்லாம் வந்த சனமெல்லாம் குந்தனும் ஐயா, வந்தன 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 வந்தனம் ஐயா, வந்த சனமெல்லாம் வந்த சனமெல்லாம் குந்தனும் ஐயா, வயல 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 பாடி வந்திருக்கோம் வயலப்பாடி மக்களை தேடி. எங்க வயல 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 பாடி வந்திருக்கோம் வயலப்பாடி மக்களை தேடி. வந்திருக்கோம் வயலப்பாடி மக்களை தேடி. கை கட்டிக்க தங்கச்சி, வந்திருக்கோம் வயலப்பாடி. அப்ப ஸ்டைலா சொல்லுங்க, வயலப்பாடி. சிறப்பு. அண்ணா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. வந்தன 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 வந்தனம் ஐயா, வந்த சனமெல்லாம் வந்த சனமெல்லாம் குந்தனம் ஐயா, புரட்சியால பிறந்த நாளை கொண்டாட போறோம். புரட்சியால பிறந்த நாளை கொண்டாடும் ஊரு, புரட்சியால பிறந்த நாளை கொண்டாடும் ஊரில் கை தட்டுன்னு நினைச்சேன். நான் கேட்டு சொல்லிட்டு இருந்தேன். பாருங்கண்ணே, இந்த வரிக்கெல்லாம் செம்மையா கை தட்டுவாங்க நம்ம ஊர் மக்கள். அவ்வளவு பெருந்தன்மையான மக்கள். நம்ம தொண்டை கீழே இவ்வளவு நேரம் பேசினாங்க. நான் பேசும்போது எல்லாத்தையும் கவனிச்சுட்டா இருந்தேன். அந்த மூளையில இருந்தா சேர தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவரு தொண்டை தண்ணி அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை பெரியவங்க எல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க. கட்சி அமைப்புகள் வந்து இயக்கங்கள் வந்து பேசிட்டு போறாங்க. போற வரவங்க சும்மா போகாம 2 சேரையும் தூக்கிட்டு போறாங்க. இதே சரியில்லை. இது மாதிரி சிறந்த கருத்துக்களை, இந்த மாதிரி சிறந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா அண்ணே? புரட்சியாளர் பிறந்த நாளை கொண்டாடும் ஊரு, புரட்சியாளர் பிறந்த நாளை கொண்டாடும் ஊரு. எந்த ஊரு? எந்த ஊரு? தந்தன 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 ஐயா, தந்தன 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 ஐயா, ஐயா. அண்ணே இப்படியே தந்தனம் பாடிட்டு இருந்தோம்னா கோழி சரிங்களா? நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நம்ம வந்த விஷயம் நோக்கம் என்னன்னு, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநமர செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்த நாள் விழாவில் இந்த மேடையில் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மேடையில் வீற்றிருந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சின்ன கற்பனை. அண்ணே புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி
ஒரு சின்ன ஒரு 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 சிறுமணி துளிகள் நடிப்பாரு. நான் இப்ப சிறுமணி துளி நடிப்பேன். அண்ணே ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமே. முதல்ல தமிழ் மண்ணுக்கு மரியாதை கொடுப்போம். பெரிய ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஈரோட்ல இருந்து அடி ஒண்ணுகிட்டு வந்திருக்கேன். ஈரோட்டில இருந்து தடியோட புல்கூரம் நடந்தே வரீங்க. கார் பஸ் எல்லாம் வசதி இல்லப்பா. பரவாயில்ல ஐயா, உங்களுடைய இந்த பயணம் வந்து மிக மிக நீண்டது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பிங்க, சொல்லுங்க. இந்த பாமர மக்களுக்காக படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்கு. நீங்க தயவு செஞ்சு இதை ரகுவரம் வயசு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டு பேசிட்டு இப்படி எல்லாம் சிரிச்சு கிண்டல் பண்ண புரியுதா? உங்க மைண்ட் வாய்ஸ் அதை கேட்குது. இதுக்கெல்லாம் கை தட்டி நினைச்சேன் சத்தியமா. இந்த மக்களுக்காக இந்த மூத்திர சக்தியை தூக்குறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்ப்பா. ஆமா, நீங்க யாரு? Yes, I am Bikram Ramji Ambedkar. I am coming from Ambawade, Ratnagiri district, which is belongs to Maharashtra. My parents, Ramji Satpal, Bhima Bai. I am the writer of Indian Constitution. ஒரு 5 நிமிஷம் அம்பேத்கர் போல பேச முடியல. ஒரு 5 நிமிஷம் பெரியார் போல. அண்ணா, பெரியார் குரலை 5 மணித்துளிகள் கூட எடுக்க முடியல. அம்பேத்கர் ஐயா மாதிரி 5 நிமிடங்கள் 5 மணித்துளிகள் மாதிரி இருக்க முடியல. அவங்களாவே இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காங்களே, நமக்கு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணீங்களா? அவங்க நீ யாராவது சொல்லுப்பா. நான் பார்த்து உட்கார்ந்து இருக்கேன். எவ்வளவு பெரிய முக்கியமான தலைவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாப்பா பெருசா கொட்டாய் எடுத்து பறக்க விட்டுட்டே இருக்குது. அவங்க அவங்கதான் அவங்க அவங்க நம்ம இங்க என்ன அவங்க பாதத்துல இருக்கோம். ஆமா, அவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும், அவங்களுடைய பாதத்துல இருக்கும். அவங்க மேல ரொம்பவுமே மரியாதை மதிப்பு உண்டு. பெரியார் ஐயா, இப்ப நம்ம அவங்க எல்லாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ மன்னிச்சிருங்க, குரல் அண்ணன் பத்தப்பா பேசுறாரு. உங்க வாய்ஸ தயவு செஞ்சு அண்ணனை மன்னிச்சிருங்க. இப்போ நீங்களாவும் நானும் அவங்களே பேசுவோம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தெய்வம் அப்படியே இருக்கு. சொல்லுங்க. 1927 அப்படி 27 என்ன நடந்துச்சு? குடிக்கிறதுக்கு பொது குளத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. அப்படியா? அது எங்கண்ணே? மகா குளத்துல போயிட்டு நம்ம அலுவ தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. எனக்கு வந்துச்சு பாருக்கும். அப்புறம் வேற திரட்டின ஒரு 15,000 பேரை நடங்கடா அப்படின்னு சொல்லி நான் பாட்டு நடத்தி கூட்டிட்டு போய் நாள்ல எங்களுடைய ஐயா 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 கூட்டிட்டு ஒரு 15,000 பேரை கூட்டிட்டு போயிட்டு மகா குளத்துல முதல் ஆளா நீர் இறந்தாரு. அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது எங்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஐயா, நீங்க கூட ஏதோ ஊரு, என்ன ஊரு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, வைக்கம்னு ஒரு இடம். என்ன இடம்? தம்பி தோல்பட்ட கைது தம்பி, நம்ம தெரிஞ்சுக்கணும். வைக்கம்னு ஒரு இடம். சின்ன சிறு மாணவர்கள் கொஞ்சம் நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. கேரளாவுல அக்கா கேளு, கேரளாவுல வைக்கம்னு ஒரு இடம். அந்த இடத்துல கோயிலுக்குள்ள நடத்தப்பட்டவர்களை உள்ள விடல. அதனால ஐயா பெரியார், நாராயணகுரு சீடர்கள், வைத்தியநாதர், இந்த மாதிரி பெரிய சமுதாய நோக்கமுள்ள தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்தப்பட்டவர்களும் கோயிலுக்குள்ள அனுமதிக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை பல நாளா நடத்தி அதை சக்சஸும் பண்ணி காட்டினாங்க. விட்டுறல, வந்தா வருது அப்படிலாம் இல்ல, வந்துச்சு. அத போராடி வாங்கி கொடுத்தது இந்த பெரியார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட. சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபிள் இருக்காமே? பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணில கூட போடுவாங்க, பச்சடி கூட வைப்பாங்க. அந்த வெங்காயத்தை பத்தி கேட்காதானே ஐயா. நீங்க கோயில் நுழைவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, சரி. பெண் உரிமைக்கு ஏதாவது? இப்பதான் பண்ண கைத்தட்டி கூட காமிச்சா. அன்னைக்கு நிறைய பண்ணிருக்கோம். காலையில சமைக்கிறதுல இருந்து கூட்டுற வரைக்கும் அண்ணன் தான் பாக்குறாரு. அங்க உரிமை நிலைநாட்டுறாரு இல்லீங்களா? அதான் சமத்துவம். இதுக்கெல்லாம் பெருசா கைத்தட்டி நடத்தேன் சார்.
அப்படித்தான். ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆமா உனக்கு என்ன வீட்டுல தானே உட்காந்துருக்க. வீட்டுல ஒரு நாள் உட்கார்ந்து அந்த பெண்மணி செய்யற வேலையை செஞ்சு பார்த்தா வடிவேல் ஸ்லாங்ல சொல்லணும்னா தங்குவாரு அந்தும். என்னது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா நான் செஞ்சுட்டு தான் வந்தேன். இப்ப இல்லைன்னா சொல்லுவேனா வீட்டுக்காரங்க கொஞ்சம் உடம்பு சரியில்ல காலையில 5:30 மணிக்கு வச்சுக்கேன். அவன் கஷ்டத்தை நினைச்சு அந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அடுத்த கதை பாத்தீங்களா? காலையில 5:30க்கு எந்திரிச்சு சமைச்சு வாசலை கூட்டி கோலம் சாரிமா தெரியாதுமா மன்னிச்சுங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது மணி 8:45. வண்டியை விரட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வெங்காயம் இல்லம்மா பெருங்காயம் சாம்பார்ல போட்டு அவ்வளவுதான் பண்றாருங்க. அதான் இதுதான் பெண்ணுரிமை. பெண்ணுரிமை நம்ம வெறும் வாயில சொன்னா பத்தாது, சமமான மதிப்பு உங்களுக்கு கொடுக்கணும். இல்ல மக்களே, அம்பேத்கர் ஐயா வழியை ஃபாலோ பண்றோம், பெரியார மனசார ஏத்துக்கிறோம், எல்லாத்தையும் மனசார ஏத்துக்கிட்டு வெளியில மட்டும் இந்த ஆம்பளகத்தை காட்டிட்டு போனா அதுக்கு என்ன மரியாதை? இல்ல நிறைய பேர் முகமூடி போட்டுருக்கீங்க, ஆண்கள் நிறைய பேர் முகமூடி போட்டுருக்கீங்க, ரெடி தூக்கி போட்டுருங்க. உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம், தூங்காம கேளுங்க. புரியுதா? பெரியதா தொடப்பம் யார் எடுத்தாலும் கூட்டம், ஆமா ஆமா, பாத்திரம் யார் தொடப்பாலும் தொடப்போம், கத்தி யார் எடுத்தாலும் வெங்காயம் வெட்டும். ஆண்கள் பார்த்து வெங்காயம் வெட்ட தோட்டி கத்தி இந்த பக்கம் திரும்பிச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால உரிமைன்றது வெறும் வார்த்தையில இல்லாம வாழ்க்கையில இருக்கணும். வெளியே பொதுவா மனைவிமார்கள் கணவனை எப்படி கூப்பிடுவாங்க அந்த காலத்துல? என்னங்க, அத்தான், ஏனுங்க, ஏங்க, அத்தான். அப்புறம் கொஞ்சம் படிப்படியா போய் அந்த மைண்ட் மாறும். கூப்பிடுற வர மாட்டேங்கிற அப்படி வந்துடும். அப்புறம் ஐயா, அது ஒரு வார்த்தை, ஐயா ஏங்க இங்க, இது அன்பின் வெளிப்பாடு. நம்ம கணவன்மார்கள் மனைவி எப்படி கூப்பிடுறாங்க சொல்லு பாப்போம். அப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா? மனைவி அடியே இங்கம்மா இருக்க, உங்க அம்மாவை கூப்பிடுறா அப்படி. இப்பெல்லாம் அப்படி இல்ல, அது ஓட்ட மாதிரி இந்த அகங்காரம் ஆணவம் நம்ம என்னதான் பேசினாலும் நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்னவா இருக்கிறோன்றத எல்லாரும் உணரணும். வெறும் பேச்சுக்காக வெறும் மேடைக்காக கருத்தியல் ரீதியா நாங்க பேசி எல்லாரையும் சமப்படுத்திட்டோம், எல்லாரையும் எல்லாரும் கத்துக் கொடுத்தோம்னு சொல்லாம பிராக்டிக்கலா வீட்டுல இருக்கிற நம்ம அக்கா தங்கச்சி மனைவி அம்மா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளால இயன்ற அளவுக்கு சம உரிமையை சம வேலைகளை செஞ்சு கொடுத்து பழக்கணும். ஆம்பளை பிள்ளை பிறந்தா முக்கியமான கண்டென்ட். ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? ஊருக்கே கேட்க பயங்கரமா போடுவாங்க, பிரியாணி போடுறது எல்லாம் பண்றது, என் வம்சத்தை தாக்க வந்த மகனே அவனே இவனே அப்படின்றது. பொம்பளை பிள்ளை பிறந்தா சிம்பிளா விட்டுருவோம், வீட்டுக்குள்ளே விட்டு விட்டுருவோம். அது இன்னொன்னு இருக்குன்னு, முதல் பெண் குழந்தை அன்பு மகன் செல்ல பிள்ளை செல்ல குட்டி, ரெண்டாவது பொண்ணு போதுன்னு என்னங்க, அப்புறம் கேக்குற கொடுமை, ரெண்டாவது பொம்பளை பிள்ளை கொடுமைங்கிறான். மூணாவது பெண் குழந்தை பிறந்தா என்ன பேச மாட்டேன், கன்னியாசம் போயிடுவான் குடும்பத்தையே விட்டுட்டு. ஏன்னா பெண் குழந்தைகளை வெறுக்கிறதுல முக்கியமான ஆள் யாருன்னா பெண்கள் தான். மாமியார் யாரு? மாமியார் யாரு? பையத்தா பெண்கள். நாத்தனார் யாரு? பெண்கள். அக்கா தங்கச்சி கூட வந்து யாரு? பெண்ணுக்கு முதல் எதிரி விஷயங்கள்ல பெண் தான். அதையெல்லாம் இங்க அண்ணன் பேனா வச்சிருக்காரு, இந்த பேனாவால திருத்தறதுக்கு தான் இவங்க எல்லாம் போராடினாங்க. மரியாதைக்குரிய தெய்வமா இருக்கிற பெரியார், தெய்வமா இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் இதுக்காக தான் போராடினாங்க. வெறும் வார்த்தை இல்லாம அது வாழ்க்கையில நடைமுறையில சாத்தியப்படுத்தணும். இதெல்லாம் கண்டு உணர்ந்ததுனாலதான்ப்பா இன்னும் அண்ணன் பாத்திரத்துல கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டு உணர்ந்ததுனாலதான் இன்னும் அண்ணன், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து லண்டன்ல படிச்சுட்டு இருக்கும்போது ரமாபாய் அம்மாவுக்கு கடிதம் எழுதுவாங்க. அவங்க படுற கஷ்டத்தையும் இன்னலையும் எழுதுவாங்க. அப்போ ஒரு மண்ணுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் தான், பெண்களுக்கு சொத்துலயும் உரிமை வேணும், பிரதிநிதித்துவம் வேணும், அரசியல் அமைப்பிலையும் மற்ற பதவிகளையும் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்றத சட்டமாக்குனாரு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் டாக்டர் வராங்க, இடஒதுக்கீட்டின் மூலமா ஏகப்பட்ட பேர் மேன்மேலும் பெரிய பெரிய பதவிகளுக்கு போறாங்க. அத இந்த பெண் உரிமைக்காக
பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கிட்டத்தட்ட ஈக்குவலாவே இருமுனை போர்வான் அந்த மாதிரி ஒரு காயின்ல இருக்கிற ரெண்டு பக்கங்கள் மாதிரி இந்த இரு துருவங்களும் பெரியாரும் அம்பேத்கரும் செயல்பட்டாங்க. நம்ம அடுத்ததா பெரியார வாழ்த்தி ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடலாமே. மக்கள் எல்லாம் சோர்ந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. அடுத்த நிமிஷம் தூக்கி முடிச்சிருவோம். நாங்க நிறைய பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம நேரமும் பாருங்க நேரமும் 9:30 நித்திரையோ 10:30 மாதமோ சித்திரை மணியோ 10:30 மறந்தது நித்திரை ஆனால் பதிப்போ முத்திரை. பாதையெல்லாம் பகுத்தறிவை வளர்த்து வந்தவர் வேதைகளை வேதையாக்க வழியை சொன்னவர். பாதையெல்லாம் பகுத்தறிவை வளர்த்து வந்தவர் வேதைகளை வேதையாக்க வழியை சொன்னவர். அவர் யார்? அவர் நம்ம பெரியார். அவர் யார்? அவர் தந்தை பெரியார். இதுக்கெல்லாம் கை தட்டணும். சும்மா உருன்னுக்கு இந்த நாய்களோ இந்த ஊர் கலவடம் வந்திருக்கிற மாதிரி அப்படியே உருன்னு ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கை கொண்டவர். அண்ணே இப்படியே நம்ம யூடியூப்ல வச்சுக்கோங்க. விடிய காலம் கட்டாயம் கோயில் போகும். கொஞ்சம் வேகமா பண்ணுவோமா? ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கை கொண்டவர் சாதி சமய கட்டுப்பாட்டை முறியடித்தவர். எல்லாரும் கேட்கலாம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கை கொண்டவர் சாதி சமய கட்டுப்பாட்டை முறியடித்தவர். நீதி நெறி தவறாது வாழ்ந்து வந்தவர். நீதி நெறி தவறாது வாழ்ந்து வந்தவர். அவர் யார்? மனிதநேயம் காத்து நின்ற மாமனிதர். மனிதநேயம் காத்து நின்ற மாமனிதர். அவர் யார்? அவர் எங்கள் பெரியார். அவர் யார்? அவர் தந்தை பெரியார். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தவர் புரட்சி செய்து புதிய இந்தியா வடிவமைத்தவர். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தவர் புரட்சி செய்து புதிய இந்தியா வடிவமைத்தவர். ஓட்டுரிமை பெண்கல்வி வேண்டும் என்றவர். ஓட்டுரிமை பெண்கல்வி வேண்டும் என்றவர். அனைவருமே சமம் என்ற பேரறிவர். அனைவருமே சமம் என்ற பேரறிவர். எல்லாரும் சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. அனைவருமே சமம் என்ற பேரறிவர். அவர் யார்? அவர் எல்லாம் சேர்ந்து பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அவர் யார்? அவர் நம்ம அம்பேத்கர். அவர் யார்? அவர் பீம்ராவ் அம்பேத்கர். கல்வி கண்ணை திறந்து வைத்த கர்மவீரராம். மதிய உணவை கொண்டு வந்த மாமனிதராம். கல்வி கண்ணை திறந்து வைத்த கர்ம வீரராம். மதிய உணவை கொண்டு வந்த மாமனிதராம். அணைகள் பல கட்டி கொடுத்த முதல்வர் அவராம். அணைகள் பல கட்டி கொடுத்த முதல்வர் அவராம். ஆயிரத்தில் ஒருவராக நெஞ்சில் நிற்பவரா. ஆயிரத்தில் ஒருவராக நெஞ்சில் நிற்பவரா. அவர் யார்? காமராசர். அவர் யார்? நம்ம காமராசராம். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்களா? அவர் யார்? அவர் நம்ம அம்பேத்கர். அவர் யார்? அவர் நம்ம அம்பேத்கர். இதுக்கெல்லாம் சிரிக்கூடாது. இதுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும். பாத்தீங்களா? முடிய தூக்கி விட்டாரு. தூக்கி விடக்கூடாது. பாத்தீங்களா? அடுத்த நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, ரெண்டு தலைவர்களுமே மது போதையை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான டாபிக். பாத்தீங்களா எவ்வளவு ஆதரவுக்கரமா இருக்கு பாருங்க. இல்ல ஆமாண்ணா கை தட்டணும், இல்லன்னா கை தட்டுறாங்க. தனி மனித ஒழுக்கத்துக்கு ஆமா ரெண்டு பேருமே ஆமா கை தட்டணும். கை தட்ட வேணாம். நானே வெத்தலை பாக்க வாயில போட்டுக்கிட்டு எச்ச எங்க துப்புறது செய்யாம இருக்கேன். இந்த ரெண்டு பெருந்தலைவர்
தனி மனித ஒழுக்கத்துல இந்த 2 ஜாம்பவான்களுமே அடிச்சுக்க முடியாது. நின்னு வாழ்க்கை காட்டிட்டு போயிருக்காங்க தனி மனித ஒழுக்கத்துல. நீங்க அடிச்சுக்க முடியாதுங்க, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறான். ஏய் இந்தாடா, ஏய் குட்டி பையல, ஏய் கட்ட மாட்டேன். ஆனா பரவாயில்லப்பா, இந்த நேரத்துக்கும் இப்படி ஜே இருக்காங்க பாருங்க. வயலை மக்கள் உண்மையிலுமே ஆக சிறந்த மக்கள். ஊரை பத்தி பெருமையா சொன்னா சுத்தப்பட்ட ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு முன்னோடி போக்கோட ஒரு நிகழ்வை கொண்டுகிட்டு போற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பக்கா. உண்மையிலே எனக்கு நான் உளப்பூர்வமா சொல்றேன், இங்க 1000 ராசாக்களை பாக்குறேன், 1000 அண்ணாக்களை பாக்குறேன். எல்லாருமே ராசாக்களா தெரியுறாங்க, எல்லாரும் அண்ணங்களா தெரியுறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க. எனக்கு உண்மையே சொல்ல, நான் வந்த உடனே அண்ணன் சொன்னேன், ரொம்ப பொறாமையா இருக்குனேன். இந்த ஊர்ல இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா வர்றோம், சாப்பிடுறோம், போறோம், தூங்குறோம், இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்களும் இது மாதிரி ஒரு நிகழ்வை முன்னெடுக்கணும்னு இப்ப எனக்கு தோணி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த வயலப்பாடி, அதுக்கு காரணம் இந்த உணர்வாளர்கள் இயக்கம், அதுக்கு காரணம் விதை போட்டது ஐயா. ஐயா நம்மளாம் இப்ப தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். மதுவை பத்தி பேசுறோமே, கண்டிப்பா மது இல்லாம போதை பழக்கத்துல இருந்து தயவு செஞ்சு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். இன்றைய இளைஞர்கள் நம்மளை நம்பிதான் ஐயா மிகப்பெரிய தேரை இழுத்துட்டு வந்து விட்டுருக்காரு. அந்த தேரை பின்னாடி இழுக்காம பாத்துக்கிறதும், முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கூட்டிட்டு எடுத்துட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. கல்வி. தண்ணியை பத்தி பேசுறோன்னு எந்த தண்ணி பத்தி கேட்கும், அதான் ஸ்பிரிட். எந்த தண்ணிப்பா சொல்லி சொல்லி கேட்கறதா இருக்கு, ஸ்பிரிட்டே மறந்து போச்சு அண்ணனுக்கு எனக்கும். கண்டிப்பா இந்த தண்ணி தான் தண்ணீர் கொடுத்த. ஆனா பேச வேண்டியது அந்த தண்ணி. வந்த உடனே நான் கவனிச்சேங்க, ஸ்பீக்கர் ஸ்டெடியா நிக்குது, பக்கத்துல இருக்கிற என்ன ரொம்ப ஸ்டெடியா நின்னாரு. ஆமா, ஸ்பீக்கர் நின்னாரு. நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டியது இல்ல. நான் கூட ரொம்ப தப்பா நினைச்சேன் அவரை. ஸ்பீக்கரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு நினைச்சேன் நான். தாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு, தாங்கி குடிச்சிட்டு இல்ல. ஆக எல்லாரும் தயவு செஞ்சு இளைஞர்களே, அக்காமார்களே, நீங்க எல்லாம் சாப்பாடு போடாதீங்க. இந்த கலாய்க்கத்துனே சில பேர்த்த என்ன ராசா சார் ஏதோ செட் பண்ணி வச்ச மாதிரி, அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு பெரியம்மா, இந்த மாதிரி திட்டாங்க. மறக்க மாட்டேன். ரைட்டுங்களா? இளைஞர்களே, அண்ணன்களே, தாத்தாக்களே, அப்பாக்களே, பெரியப்பாக்களே, மாமன்களே, மச்சான்களே, எல்லா உறவுகளே, தயவு செஞ்சு மதுவை விட்டொழியுங்கள். என்னமா நிறுத்துறப்ப யாருங்க ஆத்தா சொல்லிருச்சு, நிறுத்துரு. ஆத்தா சொல்லிட்டேன், நாளையில இருந்து சோறு போடாதீங்க, புரியுதுங்களா? சொல்லிட்டேன். அப்பா கேட்டுக்கப்பா, அம்மா கொந்தளிக்கிறாங்க. அதனால மதுவை தவிருங்கள், போதைப் பொருட்களை தவிருங்கள். எல்லா பஸ் ஸ்டாண்டுமே என்னன்னா பாக்குவாடையா தான் நடக்குது. அதனால இளைஞர்களே, பெரியவர்களே, ஆண் வர்க்கமே எல்லாரும் என்னன்னா வர்க்கமே சொல்லக்கூடாது, தப்பா. தயவு செஞ்சு இந்த மதுவை ஒழிச்சிட்டீங்கன்னா பாதி முன்னேற்றம் தானா வந்துடும். கல்வியால முன்னேற்றம் வருதுதான். ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி போறது காரணம் இந்த மதுதான். மது, இந்த போதை பழக்கம் தான். தயவு செஞ்சு அத 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 ஒரு லிரிக்க போட்டுருவா. ஒழிக்கணும் மதுவை, ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும், குடும்பத்தை சீரழிக்கும், ஜாதியை போல மதுவையும் ஒழிக்கணும். குடும்பத்தை சீரழிக்கும். அம்மா சொன்னாங்க, குடும்பத்தை சீரழிக்கும் மதுவை ஒழிக்கணும். அல்லாம வேகமா எல்லாமே ஒழிக்கணும். ஆமா, ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும். நம்ம குடும்பத்தை சீரழிக்கும் மதுவை ஒழிக்கணும். நம்ம குடும்பத்தை சீரழிக்கும் மதுவை ஒழிக்கணும். ஆண்கள்லாம் கோபமா இருக்கீங்க தெரியுது, கை தட்டல மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த மது போதைப் பொருளை கட்டாயமா தவிர்ப்போம். சமுதாய ஒட்டுமொத்த நோக்கத்துக்கு உணவுமே இல்லைன்னா சீரான வளர்ச்சி. ஒரு தெருவுல குப்பை இருக்குன்னா என்னென்ன பண்ணணும்? நம்ம தான் முதல்ல அதை போய் எடுத்து அப்புறப்படுத்துறதுக்கு முன் வரணும்.
யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போவாங்கன்னு இருக்க கூடாது. இது ஒரு சின்ன விஷயம் தான், தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு வீதியில 2 பக்கமும் வீடு இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து குப்பையை எடுத்து அதை கிளீன் பண்ணுவார் நினைக்காம 2 வீதியில இருக்கிற அந்த வீடுகளே கூட்டிக்கிட்டா தெரு 5 நிமிஷம் தான் சுத்தமாகும். ஆமா 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 ஆமா. ஆக முதல்ல என்னன்னா மாத்திக்கணும். நான் சம உரிமை கொடுப்பவனாக இருக்க வேண்டும், நான் சுதந்திர உணர்வாக உணர வைக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லா விதங்களையும் மது போதைப் பொருளை தவிர்க்க வேண்டும். சமுதாய முன்னேற்றத்திற்கு இந்த மாதிரி இயக்கங்கள் மூலமா பங்கெடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான இறுதியான கருத்து என்னுடைய. இப்ப உங்கள்ட்ட சொல்லுங்க. 8ஆம் வகுப்பு அதுல இருந்து 9, 10, 11, 12 இந்த மாணவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல ஏதோ உதவித்தொகை தராங்களாமே, அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுப்பா. 8வது முடிச்ச உடனே NMS தேசிய திறனாய்வு தேர்வு நடத்துறாங்க. அதுல பாஸ் பண்ணா 12வது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கார்த்திக் தம்பி வாங்கின மாதிரி, கார்த்திக் தம்பி வாங்கின மாதிரி 8ஆம் வகுப்புல NMS தேசிய திறனாய்வு தேர்வுல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அமௌண்ட் வரும். அதுக்கு அந்த தம்பி தான் சாட்சி. அதே மாதிரி 9ஆம் வகுப்புல ஒரு பரீட்சை இருக்கு, டெஸ்ட் எக்ஸாம்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. 9ஆம் வகுப்புலயும் ஒரு தேர்வு இருக்கு. நீங்க 8வது டைரக்ட் எக்ஸாம்ல விட்டுட்டீங்கன்னா கூட பயப்பட வேண்டாம், 9ஆவதுல முடிச்சிடலாம். 9ஆவதுல டெஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கிறான், அதுலயும் சேம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மாதந்தோறும் 1000. 10ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் தவிர்த்து அதுல இன்னொரு எக்ஸாம் வைக்கிறான், அதுல நீங்க பாஸ் பண்ணாலும் இதே ஸ்காலர்ஷிப் உண்டு. நீங்க சப்போஸ் 8வது விட்டுட்டேன், 9ஆவதுலயும் விட்டுட்டேன், தக்காளி 10ஆவதுல புறா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், புடிக்கணும். அதுல இல்லையா 11, 12ஆவதுல நம்ம CM ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு, முதலமைச்சருடைய திறனாய்வு தேர்வு ஒன்று இருக்கு. அதுல பாஸ் பண்ணீங்கன்னா 1500 ரூபாய்ங்களானே, 1500 ரூபாய் இருக்கு. அதனால மாணவர்களே தளர வேண்டாம். 8ஆம் வகுப்புல மிஸ் பண்ணிட்டா சொல்றேன், 8ஆம் வகுப்புல மிஸ் பண்ண கூடாது. நம்ம அனுபவம் எல்லாத்தையும் படிக்கணுமே. அறிவர் வழியில் வந்த சமூகம் தான் நம்ம. நமக்கு அறிவுல ஒண்ணும் பஞ்சம் இல்ல, பொருளாதாரத்துல வேணா லேசா பஞ்சமா இருக்கலாம், அறிவுக்கு ஒண்ணும் பஞ்சம் கிடையாது. அதனால சப்போஸ் 8ல விட்டா 9ல புடி, 9ல விட்டா 10ல புடி, 11, 12ல புடி, 12ஆவதுல நீட்ல புடி. அவன் எந்த இடத்துல நம்ம கேட்டு போட்டாலும் எல்லா கேட்டையும் எட்டி ஒரு என்ன பண்றான். நான் சொல்லும் போது அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னே. இப்ப நீ வீட்டுல புடிக்கணும் உடனே உங்களுக்கு கரகோசம் எடுத்துறாங்க. செட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. என்னை அவமானப்படுத்துறதுக்கு பாத்தீங்களா? கோயில் பக்கமா கூட்டிட்டு போய் பட்டை விட்டு நான் வளர்த்துறேன். அது கரெக்டா போட்டு 2 பேரும் இனிமேல்லாம் அந்த டாட் அதான் கண்டிப்பா பாட்டிக்கு நொறுக்குறோம். ஓகே, அடுத்தது இந்த தொழில் முனைவோருக்கான முக்கியமான விஷயம் ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிறது இல்ல. தாட்கோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. தம்பி சொல்லுங்க. அந்த தாட்கோ நிறுவனம் மூலமா அக்கா கொஞ்சம் கொஞ்சாதீங்கக்கா, அக்காவுக்குலாம் அர்த்தம் வந்துருச்சு. தாட்கோ என்னம்மா நீ பதில் கட்டிமா சரியா போச்சு. தண்ணியை போட்டுட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கலாமா, பொண்டாட்டியை அடிக்க முடியும் அப்படின்னு தாட்கோ நிறுவனம் மூலமா பட்டியலினத்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க. இந்த லோனை நம்ம புதிய தொழில் தொடங்க பயன்படுத்திக்கலாம். யாரும் பயன்படுத்துறது இல்லை, குறைவு. தோட்டக்கலை துறை மூலமா, விவசாய வேளாண்மை துறை மூலமா மானிய விலையில குபேட்டா, டிராக்டர் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அந்த மானியத்தையும் நம்ம சரியா பயன்படுத்துறதே இல்லை. நம்ம பேரை போட்டு வேற யாரோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஊழல் நடக்குது. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தி இப்ப இருக்கிற மாதிரி பெரிய அறிவார்ந்த சமூகம், தொழில் சார்ந்த சமூகமாகவும் மாறுறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். அப்புறம் கடைசியா ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம். மருத்துவர்கள்ட்ட கண்டிப்பா அனைத்து வயலப்படி மருத்துவர்களே, தோழிகளே, தங்கையே, டாக்டர்மா, தங்கையே, தங்கச்சி, தங்கச்சி, டாக்டர்மா, உங்க ரெக்கமெண்டேஷன். இந்த மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு அன்பான கோரிக்கை, ஒரு கனிவான வேண்டுகோள். இந்த இப்பெல்லாம் சும்மா இருக்கணும், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சமயத்தில் இதை சுத்தி பெற்று இருக்கிற கிராம மக்களுக்கு இலவசமா ஏதாவது மருத்துவ உதவி 1 நாள் 2 நாள் முகாம் செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்துல இங்க இருக்கிற சட்டம் படித்த
வழக்கறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய அன்பு மாப்பிள்ளை மச்சான் இருக்கிறார். இலவசமான சட்ட ஆலோசனைகளையும் வழங்குமாறு இந்த நேரத்தில் ஒரு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். முடிப்போமா? முடிச்சலாம்பா. அவர் யாருல முடிப்போமா? அவர் யார்? ஓகே, முடிக்கலாம். கவலைப்படாத, முடிச்சிருவோம். அவர் யார்? அவர் யார்? அவர் நமது அம்பேத்கர். அவர் யார்? அவர் யார்? அவர் நமது அம்பேத்கர். நிறைய முடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய அட்ராசிட்டியை பொறுத்துக்கிட்டதுக்கு ஏன்னா இது வயல்படுத்திட்டு இது நாங்க பண்ற அட்ராசிட்டியை பொறுத்துக்கிட்டதுக்கு இந்த வயலப்பாடி சிட்டி மக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். இங்கே இருங்க. அவங்களுடைய இது காமெடி அல்ல, நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான் காமெடியாக சொல்லிருக்காயா. பெண்ணுரிமை பேசிட்டாங்க, மது ஒழிப்பு பேசிட்டாங்க, கல்வி உதவித்தொகை பேசிட்டாங்க, தொழில் முனைவோரா எப்படி ஆகணும்னு பேசிட்டாங்க. இது எல்லாம் பேசுவதற்கு காரணம் நாம் எல்லா அனைத்து துறையிலும் போகணுங்கிறது தான். ஓகே, சூப்பர். இப்ப இல்ல, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க சித்தப்பா என்கிட்ட பேசினார். எங்க முருகேஷ் சித்தப்பா என்கிட்ட பேசினாரு. ராம எவ்வளவு லோன் இருக்கு என்னென்னமோ சொல்றாங்க, என்னமே ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற, என்னால ஏதாவது ஐடியா கூட, நான் என்னென்னமோ சொல்றாங்க. நான் அதை கொஞ்சம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நான் கடந்து போய்கிட்டே இருக்கிறேன். ஆனா இப்ப இது மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இனி யாரையும் வெயிட் பண்ண தேவையில்ல. யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கும், யாரையும் நாட வேண்டிய அவசியம், நேரா தாக்கோக்கு போலாம். நம்மளே நேரா போலாம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அவங்கள்ட்ட கேட்கலாம். அதனால இவ்வளவு அருமையாக சிறப்பாக நம்மளை எல்லாம் கட்டி போட்டு அனைத்து கருத்துக்களையும் ஒருங்கே கொண்டு வந்த சகோதரர் கோதண்டம் அவர்களுக்கும், அன்பு சகோதரர், அன்பு ஊர்ல ரொம்ப துங்கபுரம் நம்ம அருகில் உள்ள சகோதரர் அன்பழகன் அவர்களுக்கும் நம் ஊரின் சார்பாக பலத்த கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடை இவர்களை மிக சிறந்த மேடையாக கொண்டு செல்ல கண்டிப்பா கொண்டு செல்லும். விரைவில் உங்களுடைய கருத்து இன்னும் அறிவு சார்ந்து இன்னும் பலவிதமான மேடையாக உங்களை மாற்றும். எங்கள் ஊர் அதுக்கு வழி கொடுக்கும் என்று சொல்லி நன்றி 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 நன்றி. அன்பு வந்து ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொந்த ஊர் துங்கபுரம். இவர் துங்கபுரத்து வாத்தியாரு. இவர் துங்கபுரத்துல வேலை செய்யற வாத்தியாரு. அவர் சொந்த ஊர் துங்கபுரம். செந்தூர் மன்றத்தில் ஒர்க் பண்றாரு. அவரும் இது மாதிரி நிறைய இன்னலுக்கு உள்ள இருக்காரு. அதை பற்றி ஒரு 2 மணித்துளிகள் பேசுவார். நண்பர்களே, கண்டிப்பா அண்ணா அருமையா சொல்லுவார் பாருங்க. ஆனா தட்டா இருப்பாரு, கைத்தட்ட அண்ணனே ஆரம்பிச்சுக்கிறார் பாருங்க. நம்ம வந்தாலே கைத்தட்டா கேட்கத்தான், கைத்தட்ட வந்து கேட்டு கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, இந்த நான் வந்து முதலே சொல்லிட்டேன், இது கண்டென்ட் நாங்க கிரியேட் பண்ணதெல்லாம் தாண்டி உண்மையிலே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இங்க சுத்திப்பட்டு இருக்கிற அனைத்து கிராம மக்களும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு நடக்குது. நாங்க ஒரு படிப்பு வட்டம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த படிப்பு வட்டத்துல ஒரு 20 பேர் படிச்சோம். கிட்டத்தட்ட 15 பேர் வேலைக்கு போயிருக்கிறோம். இது மாதிரி எங்க ஊர்ல ஒரு நிகழ்வு நடக்குது. அதை இன்னும் 5 பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துடுவாங்க. அடுத்த படிப்பு வட்டம் உருவாக்குறதுக்கு இந்த மே மாசம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு மன்றம் அமைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். டாக்டர் APJ அப்துல் கலாம் நற்பணி மன்றம், அந்த மன்றத்தோட பேரு. அம்பேத்கர் இயக்கம் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் AAIM ஒரு இயக்கம் இருந்துச்சு, அந்த இயக்கம் இருக்கு. அதனால எங்க ஆனா இந்த அளவுக்கு உயிரோட்டமாகவும் ஒரு பெரும் நிகழ்வாகவும் அது நடக்கல. அதனால இனிமே நாங்களும் அதை முன்னெடுக்கணும்ன்றத இங்க இருந்து கத்துக்கிறோம், இங்க இருந்து அதை ஆரம்பிக்கிறோம். இந்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நாங்க கூடி குறைச்சி 1-2 வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊர் நிகழ்வை, இந்த ஊரையும் மறக்க மாட்டோம், இந்த நிகழ்வையும் மறக்க மாட்டோம். இந்த விழா ஏற்பாட்டாளர்கள், சகோதர சகோதரிகள், தோழமைகளும் மறக்க மாட்டோம்.
ரொம்ப நன்றி. சிறந்த வாய்ப்பு. உண்மையாகவே புதுகை பூபாலம் அப்படிங்கிற ஒரு குழு இருந்தது. அதை விட மிகச்சிறப்பா அன்பு கோலாண்டம் குழு என்று மிகச்சிறப்பான குழு இது. என்னப்பா சொல்லி வச்சியா? இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, பாட்டா சேர்ந்த கூட்டம், அண்ணனா சேர்ந்த கூட்டம். எனக்கு என்னப்பா அடுத்த வருஷம் எனக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை தானே? தேங்க்யூமா மாரியம்மா, தேங்க்யூ. ஸ்ரீ மூப்பனா, ஸ்ரீ மருதையான், ஸ்ரீ ஆனந்தாயி, ஸ்ரீ அடுத்து நல்ல முதலாளி எங்க அண்ணன் முதலாளின்னு சொல்லிட்டு பாடணும். இன்னைக்கு முக்கிய நிகழ்வு சொல்ல மாட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா தயவு நாளை கொடுத்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்த பிறகு வந்த உடனே நான் சந்திச்சது என்னோட பள்ளி பருவ நண்பர்கள் மணிகண்டன், கொளஞ்சி, மணிவேல், ஆனந்தவேல், ஜோதிவேல், வெங்கடேசன், இன்னொரு மணிகண்டன். இவங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டோக்கு வீடியோகிராஃபர் அண்ணனை நான் பார்த்திருக்கிறேன். கிரிக்கெட் ஆடும்போது நிறைய சண்டை பிடிச்சிருக்காங்க அண்ணன் கூட. நிஜமா அண்ணன் அது அந்த பருவத்துல நடக்கிற நிகழ்வு. ஆனா என் நண்பர்களை சந்திச்சது, ஆமா சும்மா இருக்கமா ப்ளீஸ், என் நண்பர்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கடன் வாங்கி பேசுறேன். நண்பர்களே, நம்ம நட்பு தொடரும்.